சர்க்கம் 68. ஜனக மன்னவனது தூதர்களால் செய்தி அறிந்த தசரதர் வசிஷ்டர் முதலானோரோடு ஆலோசித்து மிதிலைக்கு புறப்பட நிச்சயித்தமை கூறல். ஜனக மன்னவனது கட்டளையின்படி அயோத்தி நகருக்கு புறப்பட்டவர்கள் 4வது நாள் அங்கு சேர்ந்தார்கள். தசரத மன்னவனையும் முறையில் காணப்பெற்றார்கள். பிறகு கைகூப்பி கொண்டு, மன்னவர் மணியே, மிதிலை நகருக்கு அரசனான ஜனக சக்கரவர்த்தி உமது யோகக்ஷேமங்களை வினவுகின்றார். அன்றியும் தமது புதல்வியாகிய சீதைக்கு விவாக சுருக்கமாக வைக்கப்பட்டிருந்த வில் நெடுநாளாக ஒருவராலும் எடுக்கவும் முடியாதபடி இருந்து இப்போது உமது திருக்குமாரரான ராமபிரானால் எடுத்து வளைக்கப்பட்டு முறிபட்டதனால் ஏற்கனவேயுள்ள பிரதிஜையின்படி சீதையை ராமனுக்கு கொடுத்து திருக்கல்யாணம் நடத்த நிச்சயித்திருப்பதை நீங்கள் இசைந்து சப் பரிவாரராய் மிதிலாபுரிக்கு விஜயம் செய்து சுபகாரியத்தை சடக்கென நிறைவேற்ற வேணும் என்றும் வேண்டிக் கொள்கிறார் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அது கேட்டதும் மிக்க மகிழ்ச்சி எழுதிய தசரத மன்னவன் வசிஷ்டர், வாமதேவர் முதலிய முனிவர்களையும் மந்திரிகளையும் அழைப்பித்து அந்த ஆனந்த செய்தியை தெரிவித்து எல்லாருமாக நாளைக்கு புறப்பட்டு மிதிலைக்கு செல்ல வேணும் என்று அறுதியிட்டனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். பாலகாண்டம். சர்க்கம் 69. தசரதர் மிதிலாபுரி வந்து சேர்ந்து ஜனகரோடு சம்பாஷித்தமை கூறல். மறுநாட்காலையில் தசரத மன்னவன் கல்யாண புறப்பாட்டிற்கு உரிய கட்டளைகளை வெகு அழகாக செய்தனன். சேனைகளும் பல்லக்குகளும் தேர்களும் காலாட்களும் புரோகிதர்களும் முன்னே புறப்பட்டு போக வேண்டும் என்று துரிதப்படுத்தி அண்ணனமே அனைவரையும் பல பல அலங்காரங்களுடனே புறப்பட செய்து தானும் புறப்பட்டு 4 நாள் கடந்து 5ஆம் நாளில் யாவரும் மிதிலாபுரி சென்று சேர்ந்தனர். இவர்களது வருகையை அறிந்து மகிழ்ந்த ஜனக மன்னவன் முறைப்படி எதிர்கொண்டனன். மிக்க பெரும் புகழ் படைத்த தசரத சக்கரவர்த்தியும் வசிஷ்டர் முதலிய மாமுனிவர்களும் தன் இருப்பிடம் நோக்கி வந்தமை பற்றி தனக்குண்டான அளவு கடந்த ஆனந்தத்தை அடிக்கடி விண்ணப்பம் செய்து கொண்டனன். தனக்கும் தனது குலத்திற்கும் பெரும் மேன்மையுண்டான மகாபாகியத்தை வாயார சொல்லிக் கொண்டனன். இப்போது நடைபெற்று வருகின்ற எனது வேள்வியின் முடிவில் விவாக சுப முகூர்த்தத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டனன். அதற்கு தசரதர், கன்னிகையை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்ற நீர் எந்த சுப முகூர்த்தத்தில் கொடுக்கின்றீரோ அந்த சுப முகூர்த்தத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனி எங்களால் என்ன தடை? எதையும் உமது கட்டளையின்படி நடத்த காத்திருக்கின்றோம் என்றனர். இப்படி ஒருவருக்கொருவர் அழகாக வார்த்தையாடி கொண்டு அவ்விரவை பெருமகிழ்ச்சியோடு கழித்தனர். சர்க்கம் 70. வசிஷ்ட முனிவர் இஷ்வாகு சந்தான பரம்பரையை பகர்தல். மறுநாட்காலையில் ஜனக மன்னவன் காலை கடன்களை முடித்துக்கொண்டு புரோகிதரான சதானந்தரை விழித்து, சுவாமின், என்னுடைய இளைய தம்பி குசத்வஜன் என்பவன் இஷுமதி என்கின்ற நதியின் கரையில் சாங்காச்சே என்னும் நகரில் வாழ்கின்றான் அல்லவா? அவனை நான் காண விரும்புகின்றேன். அவனும் இங்கு வந்து சீதா விவாக காட்சியை கண்டு களிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கையில் அங்கு வேலைக்காரர் சிலர் வந்து சேர அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்ப அவர்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டு போயினர். சாங்காச்சிய நகரத்தில் அவர்கள் குசத்வஜரை கண்டு செய்தி சொல்ல அவரும் கேட்டு கழித்து உடனே புறப்பட்டு மிதிலை மாநகர் வந்து சேர்ந்து தமையரான ஜனகரையும் சதானந்தரையும் கண்டு வணங்கி ஆசனத்தில் அமர்ந்தனர். பிறகு தசரத மன்னவன் புரோகிதர் முதலானவரோடு கூட அவ்விடம் வரவழைக்கப்பட்டு வந்து சேர்ந்து தமது வம்ச பரம்பரையை தம் குலகுருவான வசிஷ்டர் எடுத்துரைப்பர் என்று கூறின அளவிலே வசிஷ்ட மாமுனிவர் விஸ்வாமித்திரருடைய அனுமதியையும் பெற்றுக்கொண்டு வம்சாவளியை எடுத்து உரைக்கத் தொடங்கினர். பிரம்மனிடத்தில் நின்று மரீச்சி தோன்றினார். மரீச்சியின் புதல்வர் காஷ்யபர். காஷ்யபரிடத்திலிருந்து விவஸ்வான் தோன்றினன். விவஸ்வானது புத்திரர் மனு பிரஜாபதி. மனு பிரஜாபதி குமாரர் இஷ்வாகு. இந்த இஷ்வாகுவே அயோத்தியை முந்துர அரசு ஆண்டவர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ராம
மம யோகி.